இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சுதா கங்குரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிக்கும் பராசக்தி ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. கர்நாடகாவின் பீதர் மாவட்டத்தில் உள்ள தலமடகி பாலம் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த 48 வயதான சஞ்சுகுமார் கோசமணி என்பவர் சாலையின் குறுக்கே கட்டப்பட்டு இருந்த இறுக்கமான காத்தாடி நூலால் பாதிக்கப்பட்டார். அந்த நூல் அவரது கழுத்தை இறுக்கி ஆழமான வெட்டுக்காயத்தை ஏற்படுத்தியது. இதனால் நிலை தடுமாறிய அவர் பைக்கிலிருந்து கீழே சரிந்தார். காயத்தால் கடுமையான இரத்தப்போக்கு ஏற்பட்டது. இந்நிலையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த சஞ்சுகுமார் தனது மகளை தொலைபேசியில் அழைக்க முயன்றார். அப்போது அந்த வழியாக வந்த ஒரு நபர் அவரது நிலையை கண்டு உடனடியாக கழுத்தில் ஏற்பட்ட காயத்தின் மீது துணியை வைத்து இரத்தப்போக்கை கட்டுப்படுத்த முயன்றார். பின்னர் ஆம்புலன்ஸுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆனால் ஆம்புலன்ஸ் தாமதமாக வந்ததால் சஞ்சுகுமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து சஞ்சுகுமாரின் உறவினர்களும் உள்ளூர் மக்களும் விபத்து நடந்த இடத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் நைலான் காத்தாடி நூல்களின் பயன்பாட்டை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆம்புலன்ஸ் போன்ற அவசர சேவைகளை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து மன்னா எகெல்லி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக மகர சங்கராந்தி பண்டிகையின் போது பட்டமிடுவது நாட்டின் பல பகுதிகளில் பாரம்பரியமாக உள்ளது. முன்பெல்லாம் தூள் செய்யப்பட்ட கண்ணாடி துகள்கள் பூசப்பட்ட பருத்தி நூல்கள் பயன்படுத்தப்பட்டன. ஆனால் கடந்த பல ஆண்டுகளாக பருத்தி நூல்களுக்கு பதிலாக நைலான் நூல்கள் பயன்படுத்தப்படுகின்றன. நைலான் கயிறுகள் நீடித்து உழைக்கும் தன்மை மற்றும் குறைந்த விலை காரணங்களால் புழக்கத்தில் அதிகரித்துள்ளன. ஆனால் நைலான் நூல் தோலை எளிதில் கிழித்து கடுமையான காயங்களையும் மரணங்களையும் ஏற்படுத்துவதால் ஆபத்தானதாக கருதப்படுகிறது. குறிப்பாக சாலைகள் மற்றும் மேம்பாலங்களின் குறுக்கே உள்ள மெல்லிய நூல்களை கவனிக்காமல் செல்லும் பைக் ஓட்டுநர்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். இது பல உயிரிழப்புகளுக்கு வழிவகுத்துள்ளது. குறிப்பாக சைனீஸ் மாஞ்சா என்று அழைக்கப்படும் இந்த வகை நூல்கள் பல ஆண்டுகளாக பல உயிர்களை பறித்து வருகின்றன. இதனால் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நக்கீரன் பதிப்பகத்தின் சிறப்பு வெளியீடுகள். கைதி எண் 9658, இந்திய எதிர்ப்பு போராட்ட வரலாறு பாகம் 1 மற்றும் 2, தீ பரவட்டும், திராவிட மாடல், சங்ககாலம் முதல் ஸ்டாலின் காலம் வரை, பாரியின் வழித்தோன்றல், கலைஞர், மனங்களும் மனிதர்களும். இவை வெறும் புத்தகங்கள் அல்ல. தமிழ் உணர்வு, போராட்ட வரலாறு, சமூக நீதி மற்றும் மனித மனதின் உண்மைகளை தேடுபவர்களுக்கான பொக்கிஷங்கள். இன்றே படியுங்கள், வரலாற்றை உணருங்கள், எதிர்காலத்தை வடிவமையுங்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.